வணக்கம். ஸ்வாயனம. உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை பார். நான் பார்த்துக் கொள்கிறேன் மிச்சத்தை. அப்படி ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வேண்டுதலை வைத்துவிட்டு பாருங்கள். உங்களுடைய பாரத்தை எல்லாம், கவலைகளை எல்லாம், கஷ்டத்தை எல்லாம், உங்களுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் அங்கு இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட சொல்லுங்க. அவர் காது கொடுத்து கேட்பார். உண்மையான பக்தியோடு சென்று அவரிடம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல், உங்களுடைய பிரச்சனைகள், யாருக்கிட்ட போய் என் பிரச்சனையை புலப்புறதுன்னு தெரியல, அதனால் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ தான் என் பிரச்சனையை காது கொடுத்து கேட்குற, அந்த நம்பிக்கையில் வந்திருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உரிமையோடு அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். ஒரு பூவுக்குள்ள எப்படி இயற்கையான முறையில் நறுமணம் வந்ததோ அது போலவே உங்களுடைய ஜீவனுக்குள், அந்த உயிர் சக்திக்குள் சிவம் நிறைந்துள்ளது, இறைமை நிறைந்துள்ளது. அந்த இறை சக்தியை பலப்படுத்துவது தான் உங்களுடைய வேலை. அதுவே தியானம், தவம், மந்திரம், யந்திரம், ஔஷதம். சில மூலிகைகளை வீட்டில் வச்சுருந்தாலே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? உணர்வது என்பது வேறு, அறிவது என்பது வேறு. அறிவது என்பது என்ன? இப்போது ஒரு ஃபேன் ஓடுது, நம்ம சுவிட்ச் போட்டால் தான் ஓடும். இப்போ மின்சாரம்னு சொல்கிறோம், மின்சாரம் இருந்தால் தான் ஃபேன் ஓடும். அப்போ இது நாம் அறிவது. ஒருவர் சொல்ல, ஒருவர் கேட்க, நாம் கேட்டுக்கொள்வது, பார்ப்பது, இதெல்லாம். உணர்வது என்பது என்ன? அந்த மின்சாரத்தை தொட்டு பார்க்கும் பொழுது ஷாக் கிடைக்கும். அப்போ யாராவது காப்பாற்றினா தான் நாம் உயிர் பிழைக்க முடியும். இல்லைன்னா இந்த ஜீவனுக்குள் இருக்கின்ற சிவமானது சவமாகிவிடும் இல்லையா? அது போல தான் எதையும் உணர்ந்து பார்த்து ஆராய்ந்து அறிந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது தான் அங்கே அந்த இடத்துல அந்த சக்தி பேசும். பசிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், பசிக்குதா அப்படின்னு கேட்குறவங்க கேட்பாங்க, சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்பாங்க. அதே சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி நாம் சாப்பிட்றோம் பார்த்தியா? அப்போ தான் அந்த பசியுடைய உணர்வு நமக்கு தெரியும். அறிவது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. தாகத்தை உணரும் பொழுது, நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுது தான் அந்த தாகத்தை உணர முடியும். மற்றவர்கள் அதை உணர முடியாது. நம்முடைய ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. நம்முடைய கஷ்டம் நமக்கானது. நாம் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நாம் அதை எதிர்த்து போராட வேண்டும். ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் நியாயமான முறையிலே. அதனால் உணர்வது, அறிவது. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய நன்மையும் தீமையும் நமக்கு தெரியும். அறிவது என்பது வேறு. அடுத்தவர்களை எப்படி வேண்டுமென்றாலும் பேசிக்கொள்ளலாம். தனக்கென்று வயிற்றொலியும் தலைவலியும் வரும் பொழுது தான் அந்த கஷ்டம் என்ன நமக்கு தெரியும். அது துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லைங்களா? அதனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை இறுக பற்றி கொண்டு சிவஸ்வா 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 என்று நாளும் பொழுதும் இருந்து உங்களுடைய கடமைகளை செய்துட்டு வாங்க. நிச்சயமான முறையில் அண்ணாமலையார் படியளப்பார். கொடுக்க வேண்டிய நேரத்தில் உங்களுடைய மனபாரத்தை எல்லாம் அவரிடம் இறக்கி வைத்து விட்ட பின்பு எந்த கவலை, ஏதுவித கவலைகளும் இல்லாமல் நிம்மதியாக உங்கள் வேலைகளை பாருங்கள், எல்லாம் சரியாயிடும். ஸ்வயனம்.